قال رسول الله صلى الله عليه وسلم من اقتطع حق امرئ مسلم بيمينه فقد أوجب الله له النار وحرم عليه الجنة. فقال له رجل وإن كان شيئا يسيرا يا رسول الله؟ قال وإن قضيبا من أراق. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் பொய் சத்தியம் செய்து இன்னொரு முஸ்லிமினுடைய உரிமையை பறித்து கொண்டால் அல்லாஹ் திட்டமாக அவன் மீது நரகத்தை கட்டாயமாக ஆக்கிவிடுகிறான், சொர்க்கத்தை அவன் மீது ஹராமாக ஆக்கிவிடுகிறான் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஒரு மனிதர், யா ரசூலல்லாஹ் வ இன் கான ஷைஅன் யஸீரன், ரொம்ப குறைவானதாக இருந்தாலுமா என்று கேட்டார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல் துலக்கக்கூடிய குச்சியாக இருந்தாலும் என்று சொன்னாங்க. பல் துலக்கிற குச்சியாக கூட ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலிருந்து பொய்யாக அநியாயமாக பறித்து கொண்டால் அவன் மீது நரகத்தை அல்லாஹ் கட்டாயமாக ஆக்கிவிடுகிறான், சொர்க்கத்தை அல்லாஹ் தடுத்து விடுகிறான். மிகுந்த கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும். இன்றைய காலத்தில் நிறைய மனிதர்கள் பொய்யாக அடுத்தவருடைய இடங்களை பறிக்கிறார்கள், அடுத்தவருடைய பணங்களை பறிக்கிறார்கள், அடுத்தவருடைய சொத்துக்களை மோசடிகளை செய்து அபகரித்துக் கொள்கிறார்கள். இதுவெல்லாம் சொர்க்கத்தை ஹராமாக ஆக்கிவிடுகிறது, நரகத்தை கட்டாயமாக ஆக்கிவிடுகிறது என்பதை நாம் கவனிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம்.